தமிழ்நாடு அமைதி பூங்கா. இப்படி ஒரு பித்தலாட்டு அரசியல் என்ன நடந்திருக்கு? படுகொலைகள், பெரிய பெரிய மனிதர்கள், தலைவர்கள், யாரை நெருங்க முடியாத அவர்களெல்லாம் நெருங்கி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங்கா இருக்கலாம், திருவள்ளி ஜெயக்குமாரா இருக்கலாம். இந்த அண்ணா நகர் கற்பழிப்பு கேஸ் பற்றி படிச்சிருப்பீங்க. உச்ச நீதிமன்றம் போய் அது ஒரு தனி குழு அமைத்து அதில் ஒரு திமுக காரரையும் அவருக்கு உதவிய போலீஸ் அதிகாரியும் கைது பண்ணியிருக்காங்க. அண்ணா நகர் பற்றி இவர் சொன்னார். ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், இது ஏதோ ஒரு இரண்டு தவறுகள், குற்றங்கள் பத்திரிகையில் வர மாதிரி நடந்தது மாத்திரமல்ல. இவங்க போலீஸ் ஆண்டுக்கு ஆண்டு 2022 வரைக்கும் இந்த அறிக்கைகள் கொண்டிருந்தது. அதில் என்ன நிலைமை, அதாவது அதிமுக பீரியட்லேருந்து திமுக பீரியட்லேருந்து 2 ஆண்டுகளில் 3 ஆண்டுகளில் குற்றங்கள் எப்படி அதிகமாக இருக்குங்கிறத மாத்திரம் கூறுகிறேன். ஆதாயத்துக்காக நடந்த குற்றங்கள் 10 முதல் 42% அதிகமாகியது. கூட்டு கொள்ளைகள் 10%, கொலைகள் 50%, கன்னமிட்டு திருட்டு 38%, மற்ற திருட்டுகள் 42%. ஆகவே ஆதாயத்துக்கான குற்றங்கள் கடந்த 2 ஆண்டுகளில் 20லேருந்து 22 வரைக்கும் அதிகமாக இருக்கு. அதே போல கலவரங்கள் 256% அதிகமாக இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 31% அதிகமாக இருக்கிறது. ஆள் கடத்தல் 52% அதிகமாக இருக்கிறது. இதெல்லாம் ஸ்டாலின் அரசுடைய போலீஸ் அவங்க கொடுத்த அறிக்கையிலிருந்து கிடைத்திருக்கிற விவரங்கள். ஆனால் தமிழ்நாடு அமைதி பூங்கா, குற்றங்கள் குறைந்திருக்கின்றன, ஆனால் குற்றமில்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம் பத்திரிகைகள் அப்படியே போடுறாங்க. அவரையோ அல்லது துணை முதல்வரையோ உங்க புள்ளி விவரமே இதை கூறுகிறதே, நீங்க தமிழ்நாட்டு அமைதி பூங்கா என்று கூறுகிறீர்களே என்று கேட்கிற அளவுக்கு நம்ம பத்திரிகைகளுக்கு முதுகெலும்பு இல்லை. இது உண்மை. எதிர்கட்சிகள் எந்த அளவுக்கு இந்த புள்ளி விவரங்களை மக்களுக்கு எதிர்க்கு கொண்டு போக முடியும் என்று தெரியவில்லை. ஏனென்றால் எதிர்கட்சிகளை சிதறி இருக்கின்றன. அவர்களுக்கு இந்த புள்ளி விவரத்தை எடுத்துக் கொடுப்பவர்கள் யார் என்று கூட சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் பத்திரிகைகள் தான் இதை செய்ய வேண்டும். இன்னொன்று, எப்பவுமே கூறுவார், திமுக என்றால் அராஜகம், திமுக என்றால் கொலை கொள்ளை, திமுக என்றால் எல்லா விதமான குற்றங்களும் அதிகமாகும், அதனால திமுகவுக்கும் குற்றத்துக்கும் பெரிய நெருங்கிய உறவு இருக்கு என்று கூறுவார். இதை நான் 2001 இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து இந்த தடவை தான் பார்த்தேன். எப்பப்பெல்லாம் திமுக ஆட்சியில் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் குற்றங்கள் அதிகமாக இருக்கிறது. 1-2%, 5%, 10% கிடையாது, 2 மடங்கு. அதே அதிமுக ஆட்சிக்கு வரும்போது அது குறையும். திமுக ஆட்சி வரும்போது மதியம் அதிகமாகும். குற்றங்களுக்கும் ஒரு கட்சிக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத கூறியதை நான் புள்ளி விவரங்கள் மூலமா கண்டேன். அடுத்தது இந்த போதைப் பொருள்கள். போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என்று இன்னொரு பித்தலாட்டம். ஆனா இந்த கைதானார ஜாபர் சாதிக், அதை பத்தி யாருக்குமே விவரம் அதிகமா தெரியல, அதோட மறந்துட்டாங்க. அதுல முக்கியம் என்னவென்றால், அது ஏதோ குஜராத்திலிருந்து அது தமிழ்நாட்டுக்கு வந்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம தங்கம் தென்னரசு பேசினார். ஆனால் நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ இதை பற்றி ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்காங்க. மணிப்பூர்லேருந்து நேரடியாக தூத்துக்குடி ராமேஸ்வரத்துக்கு இங்கேருந்து அது அந்த அந்த மெத்தாபெட்டாடைனா அது பேர் மெத்தாபெட்டாமின், அது மணிப்பூரில் ஒரு கிலோ 50,000 ரூபாய், இங்கே ஒரு கிலோ 7 லட்சம் ரூபா. அதே இலங்கைக்கு கொண்டு போனால் 5 கோடி, ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு போனால் 10 கோடி. எந்த அளவுக்கு லாபம் இருக்கிறது? அந்த லாபத்தை தமிழ்நாட்டில் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பெரிய கும்பல் உருவாகி இருக்கிறது. அதை முதல்ல எல்டிடி நடத்தினாங்க. எல்டிடி அழிந்து போன பிறகு
அதை கையில் எடுத்திருப்பது இஸ்லாமிய தீவிரவாதிகள். அவர்கள் மூலமாகத்தான் இது நடக்கிறது. எந்த அளவுக்கு ஆபத்தான விஷயம். ஜாஃபர் சாதிக் என்பது ஒரு தனி நபர் அல்ல, ஒரு பெரிய கூட்டம். உலக அளவில் இந்த போதை கடத்தல் செய்கிற ஒரு கூட்டத்தினுடைய முக்கியமான இடமாக தமிழ்நாடு உருவாகி இருக்கிறது. ஆனா அந்த வழக்கை பத்தி நாம இன்னும் அது என்ன நடந்ததுன்னு கூட யாருக்கும் தெரியாது. எதிர்கட்சிகள் கூட இதை பத்தி கேட்கல, பத்திரிகைகள் கேட்கல. இது ஏதோ ஒரு தனி கேஸா மாத்திரம் நாம பார்க்கிறோம். போதையில்லா தமிழகம் என்பது அடுத்த பித்தலாட்டம். மூன்றாவது, வாரிசு அரசியல் என்பது யாரோ ஒரு அப்பா பிள்ளையை கொண்டு வருவது மாத்திரம் வாரிசு அரசியல் இல்லை. இந்த வாரிசு அரசியலுக்காக ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். இதை பண்ணது காங்கிரஸ் தான். ஜவஹர்லால் நேரு போல பல தலைவர்கள் இருந்தாங்க. ஏன் அந்த குடும்பத்தை மாத்திரம் இந்த அளவுக்கு பிரபலப்படுத்த முடிஞ்சது? நாட்டில் இருக்க எல்லா திட்டங்கள், ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எல்லா இடத்துக்கும் அந்த குடும்பத்தின் பெயர். 204 முக்கியமான திட்டங்கள், பிரம்மாண்டமான கட்டிடங்கள், பல்கலைக்கழகங்கள், இதுக்கு ஜவஹர்லால் நேரு பேர். 79 அது மாதிரி முக்கியமான, அதாவது மக்கள் கண்ணை கவரக்கூடிய விஷயங்களுக்கு இந்திரா காந்தி பெயர். 54 ராஜீவ் காந்தி பெயர். இப்படித்தான் ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படுகிறது. அந்த குடும்பத்துக்கும் தேசத்துக்கும், அந்த குடும்பத்துக்கும் காங்கிரஸுக்கும், அந்த குடும்பத்துக்கும் அரசியலுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்துகிறது. காங்கிரஸ் பாருங்க, அதுல சிக்கிக்கொண்டு அதுலேருந்து விலக முடியாத, ராகுல் காந்தியை விட்டா யாரும் இல்லைங்கிற ஒரு நிலைமை காங்கிரஸுக்கு ஏற்பட்டதுக்கு காரணம் இந்த சூழ்நிலை. அதனால கருணாநிதி ஸ்டாலினை தன்னுடைய வாரிசாக மாற்றுவதற்கு ரொம்ப கூச்சப்பட்டார். நான் என்ன சங்கரமடமா என்று கேட்டார் வாரிசு நியமிப்பதற்கு. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா 30-40 ஆண்டுகள் நகர்ந்து தான் அவர் கடைசி வரலும் கூட அவர் தன்னுடைய நாற்காலியை அவர் விட்டு கொடுக்கல, ஆக்கி விட்டு போய் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாத, கருணாநிதிக்கு இருந்த எந்த கூச்சமுமே இல்லாத வாரிசு மாற்றத்தை நாம பார்த்தோம். இது அப்படியே அந்த கட்சி ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எதுக்குன்னு தெரியல. கொள்கை ரீதியா திராவிடம் என்று கூறுவது, பெரியார் என்று கூறுவது, கொள்கைக்கு இதுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. அந்த குடும்பம் 2001 வரலும் எத்தனை சொத்து குவித்தார்கள் என்பதை ஜார்ஜ் பெர்னாண்டஸினுடைய மேகசின் ஒன்று இருந்தது, அதர் சைடு. அவங்க அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதை நான் இங்கே பேசினேன் என்றால் நாளை காலை வரல அந்த லிஸ்ட்டை படித்துக்கொண்டே இருப்பேன். அந்த அளவுக்கு இவர்கள் சொத்து குவித்திருக்கிறார்கள் இந்த நாடு முழுவதும், தமிழ்நாடு முழுவதும். ஆனால் இவங்க அந்த எலெக்ஷன் அப்ளிகேஷனில் போடுவாங்க இல்லையா, அதில் ஸ்டாலினுக்கு 8 கோடி ரூபா தான் சொத்து இருக்கு. இந்த அளவுக்கு சொத்து குவித்து அதை மறைத்து, நம்ம பழகருப்பையா சொன்ன மாதிரி அந்த சொத்துக்கள் மூலமாக மறுபடியும் ஆட்சி, அதற்கு பிறகு மேலும் அதன் மூலமாக சொத்து. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஒரு கட்சி, ஒரு குடும்பத்தின் வாரிசுக்குள்ள மாட்டிக்கொண்டிருப்பது, அதற்குண்டான சூழ்நிலையை உருவாக்குவது. அதை தான் ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார். எல்லா திட்டங்களுக்கும் கருணாநிதி பெயர், கட்டிடங்களுக்கு கருணாநிதி பெயர். அது பட்டியல் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது தமிழ்நாட்டில் திமுகவிலே வேற எந்த தலைவரும் கிடையாது. தமிழ்நாட்டில் எல்லா தலைவரும் மறைந்து போயாகிவிட்டது, பெரிய பெரிய தலைவர்கள். இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் அந்த ஒரு குடும்பத்தினுடைய பெயர். அதை காங்கிரஸ் எப்படி இந்த தேசத்தையே தனதாக்கி கொண்டதோ, சாதாரணமான மக்களுக்கு எல்லாம் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி அப்படி என்று மாறியது போல தமிழ்நாட்டிலேயும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கு ஒரு பெரிய திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இது சாதாரண பெயர் வைப்பது மாத்திரம் என்று நாம நினைக்க கூடாது. கருணாநிதி ரொம்ப சாதுரியமானவர். அதனாலதான் இந்த கட்சியை இவ்வளோ கஷ்டத்திலையும், எத்தனை எதிர்ப்பிலையும், எத்தனை வீழ்ச்சியிலையும் அவரால் நடத்த முடிந்ததுக்கு காரணம் அவருடைய சாதுரியம். ஆனா அவருக்கு சரிசமமான எதிர்ப்புகள் இருந்தது, தலைவர்கள் இருந்தாங்க.
இன்னைக்கு அந்த மாதிரி இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஸ்டாலின் என்னென்ன பேசுகிறாருங்கிறத பாருங்க, நமக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த மாதிரி அதாவது தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கிறார். நான் இரவும் பகலும் உழைக்கிறேன். கருணாநிதி அப்படி பண்ண மாட்டார். வேற யாரையாவது கூட்டு ஒரு கூட்டம் நடத்தி அவங்கள புகழ சொல்லி அவர் கேட்டு சந்தோஷப்படுவாரே தவிர தன்னைத்தானே புகழ்ந்துக்க மாட்டார். ஸ்டாலினை கூட நான் ஒரு இம்பார்ட்டன்ட் இது சொல்கிறேன். ராஜேந்திரன் ஒரு டைரக்டர் ஒன்று இருந்தார். அவர் நானும் உட்கார்ந்துருந்தோம். அப்போ ஸ்டாலின் வந்து ஏதோ ஒரு டெலி சீரியலில் நடித்து கொண்டிருந்தார், குறிஞ்சிமலை. அப்போ சொன்னார் ராஜேந்திரன்ட்ட, சார் ஸ்டாலின் நடிப்பு நல்லா தான் சார் இருந்தது அப்படின்னார். அவர் போய் கருணாநிதி கிட்ட இந்த வத்தி வச்சுட்டார். கருணாநிதி மறுநாள் ஃபோன் பண்ணி, நீங்கள் தனிப்பட்ட முறையில் சொன்னதை ஒரு கூட்டம் நடத்துகிறேன், நீங்கள் அங்கே வந்து சொல்லணும். அதாவது ஸ்டாலினை தான் புகழாமல் வைத்து புகழ்ந்து அதன் மூலமாக ஜெயலலிதாவுக்கும் சோவுக்கும் ஒரு பிளவே ஏற்பட்டது. முக்கியமான விஷயம் என்னவென்றால், இன்னொருவரை வைத்து தன்னையோ தன்னுடைய குடும்பத்தையோ தன்னுடைய வாரிசையோ புகழ வைப்பது என்பது அவருடைய சாதுரியம். ஆனால் இவர், என்னுடைய பிள்ளைக்கு நான் 100 மார்க் தருவேன், என் அப்பாவை போல ஒரு உயர்ந்த முதல்வரையே பார்க்க முடியாது. இதையெல்லாம் தமிழகம் பார்த்து கொண்டிருக்கிறது, தமிழக பத்திரிகைகள் பார்த்து கொண்டிருக்கிறது. எல்லாம் அரசாங்க விளம்பரம் தேவை என்பதனால தமிழ்நாட்டில் பத்திரிகை சுதந்திரம் என்பது துக்ளக் தவிர ஓரளவுக்கு தினமலர் தவிர வேற யாருக்குமே இல்லை என்று சொல்லுவாங்க.